100 வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட சில கரூரில் கொடுத்த 100 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். போட்டிருக்கிறோம். அதுல மாலை 4 மணி 4:15 மணி வரைக்கும் போட்டு வச்சாச்சு. அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. சொன்னா 100 வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட சில ஒரு சில வாக்குறுதிகளை தவிர ஒரு அரசு பொறியியல் கல்லூரி நம்ம அதுல சொல்லியிருந்தோம். அரசு பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறியியல் கல்லூரியுடைய மாணவர் சேர்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ற இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில. அதனால அது மாதிரி இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை தவிர ஏறத்தாழ 100 வாக்குறுதிகளில் நாம் 70க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். 70% மேல முழுமையாக நிறைவேற்றியாச்சு. 1-2 வாக்குறுதிகள் அரசு சார்ந்து எடுக்கக்கூடியது, சிலது ஒன்றிய அரசு சார்ந்து எடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் நிலுவையில் இருக்கின்றன. அதனால முழுமையா இந்த முறை இன்னும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய வாக்குறுதி பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தொழில் முனைவோர்கள் விரும்பக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். அது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியா இருக்கும். அதுதான் அவர் கேட்டாரு. மொத்தம் நம்ம மாவட்டங்களில் 55,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல வீட்டுமனை பட்டாக்கள் மட்டும் 55,000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இன்னும் சொல்லணும்னா நியாய விலை கடைகளுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் அல்லது வாகனத்தில் சென்று பொருட்களை வாங்கக்கூடிய சூழலை மாற்றி இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய மாவட்டங்கள்ல பகுதி நேர கடை முழு நேர கடை ரெண்டையும் சேர்த்து 156 புதிய கடைகளை முதலமைச்சருடைய வழிகாட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.